வணக்கம். சிம்மம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்கள் வாழ்க்கைக்குள்ள நம்பிய நண்பர்கள் செய்த மறைமுகமான துரோகங்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகளை தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். நட்பிற்கு இலக்கணமாக வாழணும் நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள் நீங்களாகத்தான் வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. நண்பன் என்று வந்துவிட்டால் அவனுக்காக பணத்தையோ பதவியையோ தூக்கி எறிய தயங்க கூட நீங்க மாட்டீங்க. நான் நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல, என் நண்பன் நல்லா இருக்கணும். என்னை நம்பி ஒருத்தன் வந்துட்டான், என்னை தேடி ஒருத்தன் வந்துட்டான் அப்படின்னா அவனை நான் நல்லபடியா பார்த்துக்கணுங்கிற எண்ணத்துல தான் நீங்கள் அனைத்தையும் தேடி கொடுப்பீங்க. ஆனா உங்களை தேடி வந்த நபர்கள் உங்களிடம் இருக்கக்கூடிய காரியத்தை எப்படியாவது பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று தான் தேடி வருவார்கள். ஆனால் அது ஆரம்பத்துல உங்களுக்குள்ள தெரியாது. நாட்களும் காலங்களும் கடக்க கடக்கத்தான் அந்த ஒரு விஷயத்த உங்க வாழ்க்கைக்குள்ளேயே நீங்க போட்டு கொள்வீங்க. உங்களது நிழலாக வலம் வந்த உங்கள் வீட்டில் ஒருவனாக பழகிய ஒருவன், ஒரு நண்பன் உங்களுக்கு பின்னால் செய்த துரோகத்தை உங்களால் இன்னும் ஜீரணிக்க முடியவில்லை என்பதை அந்த ஒரு நாளிலும் நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. அவன் வெளியில் உங்களிடம் சிரித்து பேசி உங்களை புகழ்ந்து தள்ளினானே தவிர, ஆனால் திரைக்கு பின்னால் அவனுக்கு வேறு ஒரு வஞ்சகமான முகமானது இருந்திருக்கும். உங்கள் முன்னால் உங்களிடம் இருக்கக்கூடிய காரியத்தை எப்படியாவது அடைந்து விட வேண்டும் என்பதற்காக அவங்க நடத்திய நாடகத்தில் நீங்கள் விழுந்திருப்பீங்க. உண்மையான பாசத்தை காட்டுவது போல உங்களிடம் பேசிய பேச்சுக்களும் சிரித்த சிரிப்புகளும் உங்களுடைய மனதில் அவர்களை பதிய வைத்திருக்கும். ஆனால் அவர்கள் உங்களை ஒரு பகடக்காயாக மட்டுமே தான் பயன்படுத்தியிருப்பார்கள். அதையும் நீங்கள் நாட்கள் கடக்க கடக்கத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ளேயே நீங்க பார்த்திருப்பீங்க. நீங்கள் உயிராக கருதிய அந்த நட்பின் போலியான முகமானது வெளிப்பட்ட போது மனிதர்களின் மீதான நம்பிக்கையை உங்களுக்குள்ள அற்று போனது போல ஒரு விஷயங்களும் நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதையும் நீங்களே கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளவோ உங்க வாழ்க்கைக்குள்ள ஆரம்பிங்க. ஆனா நீங்க தலை நிமிர்ந்து நடந்த நீங்கள் தலை குனிந்த நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டு. சிம்மம் ராசி அன்பர்களை, ஒரு காலத்தில் நீங்கள் எந்த இடத்திற்கு சென்றாலும் தன்னம்பிக்கையுடன் தலை நிமிர்ந்து தொடர்ந்து தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு நபர்களாகவே இதுவரைக்கும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்தீங்க. ஆனால் உங்களின் வார்த்தைக்கும் உங்களுடைய உழைப்பிற்கும் உங்களுடைய நேர்மைக்கும் மதிப்பு என்பது இருந்து கொண்டே தான் இத்தனை நாட்களும் இருந்தது. ஆனால் வாழ்க்கையில ஒரு நாள் சூழ்நிலை உங்களுடைய தலையை குனிய வைத்த நாட்களும் நேரங்களும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். இந்த ஒரு அனுபவம் எல்லாருக்குமே நிச்சயமாக பொருந்தாது. ஆனால் சில சிம்மம் ராசிக்காரங்க எதிர்பாராத தோல்வி, உறவுகளில் ஏற்பட்ட பிரச்சனை, தொழில் அல்லது பண நெருக்கடி போன்ற காரணங்களால் மனமொடிந்த தருணங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் உங்க வாழ்க்கையில இருக்கு. அந்த நாளில் நீங்கள் வெளியில் எதையும் காட்டாமல் இருந்தாலும் உள்ளுக்குள்ள இப்படி நான் மாறிவிடுவேன் என்று நினைக்கவில்லை என்று அமைதியாக வேதனைப்பட்டிருந்த நாட்களும் இன்னும் இருக்கத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள செய்யும். உங்களை நம்பியவர்களுக்காகவும் குடும்பத்திற்காகவும் மீண்டும் எழ வேண்டும் என்ற எண்ணமே உங்களை முன்னோக்கி நகர்த்தி கொண்டே தான் போயிருக்கும். இருந்தாலும் அந்த ஒரு நபர்களை நம்பி நீங்கள் செய்த சில உதவிகள் தான் இந்த ஒரு நிலைமைக்கும் உங்களை ஆளாக்கி விட்டிருக்கும். இவன் நன்றாக இருக்க வேண்டும், அவன் நன்றாக இருக்க வேண்டும் என்று உங்களின் எல்லா விதமான காரியத்தையும் நீங்கள் அவர்களிடம் கொடுத்திருப்பீங்க. அப்படி நீங்க கொடுத்த காரியங்களை ஒரு காலகட்டத்திற்கு மேல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை தேடி கொடுக்க ஆரம்பித்திருக்கும். அவன் இப்பொழுது நன்றாகத்தான் இருப்பான். உங்களிடமிருந்து ஒரு தொழிலையோ உதவியையோ வாங்கி கொண்டு சென்ற நபர்கள் அனைவருமே இந்த ஒரு நாளில் எந்த விதமான கடன் பிரச்சனைகளும் இல்லாமல் சொகுசு காரு, சொகுசு வீடு என அனைத்தையுமே அவர்கள் வாழ்ந்து கொண்டு வாழ்க்கைக்குள்ள முன்னேறி கொண்டே தான் போவார்கள். ஆனால் உதவி செய்த நீங்கள் அப்படியே தான் இருப்பீர்கள். இந்த ஒரு நேரத்துல அவங்களை நீங்களே தேடி போனாலும் உங்களை அவர்கள் மதிக்க மாட்டார்கள். இருந்தாலும் அது உங்களுக்கு தேவை கிடையாது. இருந்தாலுமே நீங்கள் உதவி செய்தீர்களே என்ற ஒரு எண்ணங்கள் அவங்களுடைய மனதிற்குள் இருக்காது. அதனால யாருக்கு உதவி செய்கிறோம் என்பதில் கொஞ்சம் கவனமாக இருப்பது உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் சிறந்த விஷயங்களை நிச்சயமாக தேடி கொடுக்கும். இன்று நீங்கள் இன்னும் நிற்கிறீர்கள் என்றால் அந்த குனிந்த தலை மீண்டும் நிமிரும் வலிமையும் உங்களுக்குள்ள இருக்கிறது என்பதற்கான ஒரு அடையாளமாகவே அது இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தாங்க இருக்கும். ஆனா நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நடந்திருக்கும். எல்லாரையும் நம்பி நம்பி உங்க வாழ்க்கைக்குள்ள ஏமாந்த தருணங்கள் தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருக்குமே தவிர யாரையுமே நம்பி நீங்க வாழ்க்கைக்குள்ள முன்னேறிய வாழ்க்கை என்பது உங்க வாழ்க்கைக்குள்ள கிடையவே கிடையாது. நிச்சயமாக இது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் சிம்மம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நல்லது என்பது நடக்க ஆரம்பிக்கும். சஞ்சலமான சில சிந்தனைகள் மூலம் குழப்பங்கள் ஏற்பட்டு அது தானாகவே நீங்கவும் உங்க வாழ்க்கைக்குள்ள செய்யும். வாகனம் தொடர்பான விடயங்கள் இப்பொழுது ஏற்படும்.
செயல்பாடுகளில் ஒரு விதமான மந்தத்தன்மையானது உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டாக்கும். எனவே அந்த மந்தத்தன்மையை மட்டும் நீங்கள் நினைத்து கொண்டே இருந்தால் வாழ்க்கைக்குள்ள எதையுமே செய்ய முடியாது. முடிந்த அளவுக்கு உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து எடுக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதை இனி வரக்கூடிய நாட்கள்ல தேடி கொடுக்கும். எனவே நீங்கள் எது செய்தாலும் அதில் உங்கள் மீது ஒரு தனி மரியாதையை வைங்க. உங்கள் மீது ஒரு மரியாதையை வைத்து எந்த ஒரு செயலையும் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அது போதுமான அளவுக்கு நல்லதையும் நல்ல விதமான சில செயல்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உறவினர்கள் வழியில் சுப செய்திகள் கிடைத்து அதுவும் இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களை நிச்சயமாக தள்ளிவிடும். வீடு மற்றும் மனை சார்ந்த பணிகளில் ஆதாயங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். விலை உயர்ந்த பொருட்களில் கவனமாக நீங்கள் இருப்பது உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லது. அந்த கவனமாக நீங்கள் இருப்பது தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் உங்களை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு செல்லும். விலை உயர்ந்த பொருட்களில் கொஞ்சம் கவனமாக இருங்கள், ஏமாந்து விடாதீர்கள். வாக்குறுதி அளிக்கும் பொழுது சிந்தித்து செயல்படுங்கள். வாக்குறுதி யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம் என்று கொடுத்தீர்கள் என்றால் அதுவே உங்க வாழ்க்கைக்குள்ள எதிர்காலத்துல பெரிய ஒரு பிரச்சனைகளை தேடி கொடுக்கும். இன்று இருக்கக்கூடிய நிலைமையை மட்டும் யோசிக்காதீர்கள். நாளைக்கு எந்த வேண்டுமானாலும் நிலைமைகள் மாறலாம் என்பதை நீங்கள் கவனத்தில் கொஞ்சம் போட்டுக்கொண்டு உங்களுடைய வாக்குறுதிகளை கொடுப்பதில் கொஞ்சம் கவனம் என்பது உங்க வாழ்க்கைக்குள்ள தேவை. ஆனா உங்களுடைய தொழிலில் இப்பொழுது தலைமை பொறுப்புள்ள ஒரு பதவிகள் உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்கலாம். தலைமை என்பது உங்களுடைய பதவி மட்டும் கிடையாது, அது உங்களுடைய பொறுப்பு. பல ஆண்டுகளாக நீங்கள் அமைதியாக உழைத்து கொண்டு வந்திருக்கலாம். மற்றவங்க செய்ய தயங்கிய வேலைகளையும் பொறுப்புடன் செய்யக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. இன்னும் சில நேரங்கள்ல உங்களுடைய உழைப்பை யாரும் கவனிக்கவில்லை என்று தோன்றி இருக்கக்கூடிய நாட்களும் உங்களுக்குள்ள உண்டு. ஆனால் அந்த அனுபவம் உள்ளவர்களின் திறமைய காலம் எப்போதும் மறைத்து வைக்காது. இந்த அனுபவம் எல்லாருக்குமே பொருந்தாது. ஆனால் சில சிம்மம் ராசிக்காரங்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் புதிய பொறுப்புகள் அல்லது தலைமை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாக போகுது. உங்களின் முடிவுகள் எடுக்கக்கூடிய திறன், உங்களுடைய தன்னம்பிக்கை, உங்களின் வழிகாட்டும் குணம் ஆகியவை மற்றவங்களின் கவனத்தை நிச்சயமாக ஈர்த்து கொடுக்கும். ஜோதிடத்துல சிம்மம் ராசி சூரியனின் ஆதிக்கம் பெற்றது என்று கூறப்படுவதால் தலைமை மற்றும் மரியாதை தொடர்பான விஷயங்கள் முக்கியமாக உங்க வாழ்க்கைக்குள்ள பார்க்கப்படுது. அதனால பதவி உயர்வை விட முக்கியமானது அந்த பொறுப்பை நேர்மையாக கையாளும் உங்களுடைய குணம்தான். உங்களிடம் இருக்கும் திறமைய உலகம் பார்க்கக்கூடிய ஒரு நேரம் மெதுவாக உங்க வாழ்க்கைக்குள்ள மெதுவாகத்தான் உருவாக ஆரம்பிக்கும். அதனையும் இனிமே உங்க வாழ்க்கைக்குள்ள போக போக நீங்கள் நிச்சயமாக அறிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க ஆரம்பிப்பீங்க. அந்த ஒரு விஷயத்தின் மூலம் உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நிச்சயமா உங்க வாழ்க்கைக்குள்ள இனிமே நீங்க தொடங்கக்கூடிய எந்த ஒரு செயலும் எந்த விதமான விஷயங்களும் நல்லதே உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து போதுமான அளவுக்கு நல்ல ஒரு மனிதராகவே உங்களை நிச்சயமாக வழிநடத்தும். அப்படிப்பட்ட சில விஷயங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.